Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Yes. So in the schedule படி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது the relationship psychology. Relationship psychologyல முக்கியமான ஒரு கடத்தில் நம்ம இருக்கோம். That's what we call, divorce and the narcissistic. Yes. இந்த ரெண்டுமே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னா யார் அப்படின்னு ஆல்ரெடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய சுயநலத்திற்காக யாரை வேணும்னாலும் எந்த விதமான குழியில் வேணாலும் தள்ளிவிடக்கூடிய ஆட்கள் தான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களுக்குள்ள இதுதான் தன்னுடைய பொண்ணோ, இதுதான் தன்னுடைய பையன், இதுதான் தன்னுடைய அம்மானோ, இதுதான் தன்னுடைய மனைவினோ யாரையும் பார்க்காத ஒருவர், இதுதான் தன்னுடைய ஹஸ்பண்ட் யாரையும் பார்க்காத ஒருவர், அவர்களுக்கு நண்பர், இந்த மாதிரியான விஷயங்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய எதிர்காலத்திற்காக மற்றவர்களை பலிகடாவாக்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நார்சிஸ்டிக். பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் சென்டர்டு பர்சனாகவும் பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் செல்ஃபிஷ் கேரக்டராகவும் இருக்கக்கூடியவர் தான் இந்த நார்சிஸ்டிக் இல்லையா. அவர்களை when we came to know இந்த மாதிரி நார்சிஸ்டிக் பர்சனல் டிசார்டரால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார், இந்த மாதிரியான ஒரு மனநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். அவர் நம்மளால் திருத்த முடியாது. எந்த விதமான மெடிசன்ஸும் எந்த விதமான ஒரு தெரப்பீஸும் அவர்களை ட்ரீட் பண்ணலாமே தவிர அவரை க்யூர் பண்ண முடியாது. அவர் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, எமோஷ்னலி பாண்டிங்காக நம்மளால் வாழவே முடியாது. ஈவன் யாராலையுமே வாழ முடியாது. அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நாம் தெரிஞ்சதற்கு பிறகு நமக்கு குழந்தை இருக்கலாம், என்ன இருந்தாலும் கூட நாம் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வருவோம். why can't we go for the divorce? எஸ், அவர்களை அவங்கள விட்டுட்டு நம்ம ஏன் வெளியில் வந்துடக்கூடாது, அவங்க நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்தே மறக்கடிச்சுங்கிற அளவிற்கு நம்ம லீகலாக மூவ் பண்ணி ஏன் நம்ம டிவோர்ஸ் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு அப்படிங்கிறது வரும். அதை அஃப்கோர்ஸ் எஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அந்தளவுக்கு எம்பத்தி ஓரியன்டாக இருந்தாங்கன்னு சொன்னால், நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர்கள் இருக்கிறாங்கிற பட்சத்தில் கம்சேகம் ஒரு இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக நம்மளை அவர் நடத்தியிருக்கிறாரு, இந்த அளவுக்கு வயலண்ட்டாக நம்ம மேலே அவர் செலுத்தியிருக்காருங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அவர்களும் ஒரு வழியாக இந்த டிவோர்ஸ்க்கு ஓகே சொன்னதுக்கு பிறகு உண்மையிலேயே நம்மால் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியை நம்ம டிவோர்ஸ் பண்ண முடியுமா, அப்படி டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கையாள வேண்டியது இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அவர்கள் மூலமாக அந்த டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை போய் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது ஒரு லீகலாக ஒரு வக்கீல் நோட்டீஸை நம்ம அனுப்பலாம், நம்ம ஒரு பிளான் பண்ணும் பொழுது அந்த வக்கீல் நோட்டீஸ் அவர் கிடைத்ததுக்கு பிறகு அவர் என்னென்ன விஷயங்களை செய்வார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா. நாம் என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு லாயர்கிட்ட போனால் நம்ம அட்வைஸ் வாங்கிட்டு நாம் ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்பி எல்லாம் பண்ணி நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். பட் அந்த டிவோர்ஸை வாங்க விடுறதுக்கு முன்னாடி அவர் செய்யக்கூடிய டார்ச்சர் என்ன, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒட்டு மொத்தத்தில் அந்த டிவோர்ஸே வேணாம், இப்போ நான் சாடுக்கு இருந்துக்கிறேன் தனியாக கூட, இல்லை அவர் கூடயே நான் வாழ்ந்துட்டு போகிறேன்ற அளவிற்கு சில டார்ச்சர்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்தால் தான் நம்ம டார்ச்சர் அனுபவிக்க முடியுமா, வெளியில் இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தால் அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். வெளியில் இருந்தாலும் கூட பயங்கரமான ஒரு மென்டல் டார்ச்சரை இவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஸோ அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க நமக்கான அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், threatened by where you feel low. எந்த ஒரு முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கீங்களோ, குழந்தைங்களுடைய விஷயத்தில், குழந்தைங்களுடைய படிப்பு விஷயத்தில், குழந்தைங்களுடைய எதிர்காலத்தினுடைய விஷயத்தில், அல்லது இந்த சொசைட்டி நம்மளை நாளைக்கு எப்படி பார்க்கும், நாம் ஒரு தனிமையில் இருந்துட்டோம்னு சொன்னால், நாம் ஒரு டிவோர்ஸ்டான ஒரு ஆளாக மாறிட்டோம்னு சொன்னால் இந்த சொசைட்டினுடைய பார்வை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும், நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்க்கு என்ன ஆகிறது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், முக்கியமாக நம்மளுடைய கல்யாணத்துக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பதில் சொல்கிறது, இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களை நம்ம லோவாக ஃபீல் பண்ணுறோமோ, ஈவன் இட் குட் பி லைக் த ஃபினான்ஷியல் ஸ்டஃப். ஒருவேளை ஃபினான்ஷியலி அவர்கிட்ட நம்ம பிரிஞ்சிருக்கும் பொழுது ஃபினான்ஷியலாக நமக்கு எந்த விதமான ஒரு விஷயங்களும் நம்ம கிடைக்காம போயிருமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி எந்தெந்த இடங்களில் நமக்கு டவுட் இருக்கோ அந்த விஷயத்தை உங்களோட வாழ்ந்து முடித்த எல்லா நேரங்கள்லையுமே அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எங்கெங்கெல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஈவன் அது உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட அவருக்கு அதற்கு முன்பாகவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ டேரெக்டாக நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறோம்னா டேரெக்டாக போய் அந்த விஷயத்தில் அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது தான் முக்கியமானது. அது உங்களுடைய ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்க ஆணாவோ பெண்ணாவோ யாராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது வேர் யூ ஃபீல் லோ, அந்த இடத்துல அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. தென் ஷிஃப்ட் பிளேம் அண்ட் கில்ட் யூ. ரெண்டாவது அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேரலாக அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால், இதுவரை நடந்த எல்லா விதமான தவறுக்கும் நீ தான் காரணம். வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். இந்த அளவுக்கு இந்த சிச்சுவேஷன் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கிறது நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கேங்கிறத பாரு, நீ என்னை கோவப்படுத்திருக்க, நீ என்னை டார்ச்சர் பண்ணியிருக்க, நீ என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன்னு உங்ககிட்ட மட்டும் சொல்ல மாட்டாரு, உங்களுடைய சர்க்கிளில் இருக்க எல்லா பேர்த்துக்கிட்டையுமே போய் தம்பட்டை ஒன்று தான் அடிக்காத குறையா எல்லாத்திற்கும் ஃபோன் போட்டு குறைந்தது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் பேச ஆரம்பிப்பார்.
உங்களுக்கு வேண்டப்பட்டவர், வேண்டியவர், இல்லாதவங்க யாராக இருந்தாலும் சரி, முக்கியமாக நீங்கள் யாரை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட பல மணி நேரங்கள் பேச ஆரம்பிப்பார். பேச அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அதை வந்து ஆஃபர் செய்வதற்கும் அவர் தயாராக இருப்பார். த்ரூ தேட் அந்த ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அவர் அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நடுவில் வச்சு அவரை வச்சு பேச வச்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாதிரியான ரிலேட்டிவ்க்கும் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸோ ஈவன் உங்களோட சிப்ளிங் இருந்தால் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொகையவோ ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியவோ அவர் செய்வார். அதை அவங்களால நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அல்லது நான் வந்து இந்த விஷயத்த ஒரு வேலை எனக்கு ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவர் சாமி முன்னாடி இருந்து சத்தியம் பண்ணுவார். ஸோ தட் அவங்களும் என்ன பண்ணுறது, பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் சம்மந்தமே இல்லாமல் அவங்க பிக்சருக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷரை நம் மீது போடுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் தானே இவ்வளவு தானே, எல்லாமே உன்னுடைய தவறு தானே, ஏன் வந்து நீ இந்த விஷயத்தெல்லாம் திருத்திக்க கூடாது, திருத்திக்கிட்டா சந்தோஷமாக வாழலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டசன்ட் மேட்டர். இது மட்டும் இல்லாமல் அப்படியே பேரலாக வந்து அதுக்கும் மசியலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்பாவையோ அம்மாவையோ அல்லது உங்களுடைய சிப்ளிங்கையோ ஒட்டுமொத்தமாக அந்த பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் எல்லாம் எப்படி வந்து பயமுறுத்துவாங்கன்னு சொன்னால் அவங்க ஆல்ரெடி பயத்தில் இருப்பாங்க. எங்கே டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இது வரைக்கும் நம்ம சொசைட்டியில் இப்போ தான் அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய டாக் திங்க் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு அக்செப்டபிளாக சோசியலி அக்செப்டபிளான ஒரு விஷயமா மாறலை. ஸோ தட் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க நேரத்தில் அவங்ககிட்ட போய் அந்த பயத்தை மேலும் தூண்டுற அளவிற்கு வந்து இவர் போய் பயங்கரமான ஒரு நல்ல வேஷம் போட ஆரம்பிப்பார். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அவரை போல ஒரு உத்தமர் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சிருக்காரோ, என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சிருக்காரோ, ஈவன் எதெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த பில்லு முதல் கொண்டு அவர் வச்சிருப்பார். எந்தெந்த நேரத்துலலாம் உங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருப்பார். அவங்க வச்சிருப்பாங்க. ஈவன் அது ஒய்ஃபாக இருந்தாலும் கூட, ஒரு நார்சிஸ்டிக் ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அந்த விஷயத்தை எடுத்து வச்சிருப்பாங்க டு அட்டாக் யூ டைரக்ட்லி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுதுங்கிறது அவர்களுக்கு முன்னாடியே தெரியும். தசமாட் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க எத்தனையோ பர்சனலாக அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ ரிலேஷன்ஷிப்பை கடந்து வந்திருப்பாங்கல்ல, விச் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான பல விஷயங்களை. ஸோ எந்த ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, நம்மளை விட்டு ஈஸியாக போயிடுவாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அதுவும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கேரக்டர்னால தான் இப்படி நடக்குதுங்கிறத கான்ஷியஸாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மக்கிட்ட ஒத்துக்காமல் நீங்கள் தான் பிளேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். விக்டிம் ரோல் டு ரிலேட்டிவ் அண்ட் கோர்ட் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முழுக்க விக்டிம் ரோலை, அதாவது நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குங்கிறது பாருங்க, இந்த பர்சன் செஞ்சதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ரிலேட்டிவ்கிட்ட போய் பயங்கரமாக வந்து அவர் பேச ஆரம்பிப்பார். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்லேயும் இதே மாதிரியான விக்டிமைசேஷன் ஓரியன்டான விஷயங்களை வந்து இது பண்ண ஆரம்பிப்பார். நான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், இருந்தாலும் நான் ஒரு மகாத்மாவை போல அவங்கள நான் ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன், பட் அவங்க தான் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. தட் கோர்ட்டுக்கே ஒன்றுமே புரியாது. அந்த அளவுக்கு இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு எவிடன்ஸ் ஓரியன்டான பலவிதமான விஷயங்களை அவங்க வச்சிருப்பாங்க அஸ் அ மேட். அப்போ ஈவன் இப்போ அந்த கோர்ட் ஓரியன்டாக நம்ம அந்த கவுன்சிலிங் பண்ணோம்னா அந்த கவுன்சிலர்ட்டையே பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, கண்டிப்பாக எதுவுமே இனிமேல் வந்து நான் வந்து அவங்கள அவ்வளோ ஸ்ட்ராங்காக பார்த்துப்பேன், நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் என்கிட்ட இருந்துச்சு, அந்த பேட் ஹேபிட்லாம் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் இது எல்லாத்தையுமே விட்டேன் இல்லையா. அந்த மாதிரி இவங்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இவங்க வந்து இந்த மாதிரி என்னை புரிஞ்சிக்காம ஏதோ ஒரு திமிரில் ஏதோ ஒரு அவங்களுடைய ஏதோ ஒரு வேற யாரோ தேவைப்படுது போல அதனால போகிறாங்க போல தெரியுது. அந்த அளவிற்கு அவங்க பிளேம் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க. தே கேன் டிசைட். ஓகே, அடுத்தவங்க என்ன வந்து செய்வாங்கங்கிற விஷயத்தை முதற்கொண்டு இவர்கள் டிசைட் பண்ணக்கூடிய ஆளாக முதற்கொண்டு அவர்கிட்ட இருப்பார் அஸ் அ மேட்டர். அன்லஸ் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கவுன்சிலர் பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ட் நியமிக்கலைன்னு சொன்னால் இது மூலமாக அவர்களுக்கு சாதகமாக இந்த விஷயங்கள் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் அ மேட்டர். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, தென் லவ் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி பாம்பிங். எஸ், லவ் பாம்பிங் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி பாம்பிங். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிவோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வருது. ஈவன் இன்னும் நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பல, அடுத்த கட்டங்கிறது அதான் நீங்கள் அது பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்ததுன்னா திடீர்னு வந்த உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தோடைய காலையும் விழுவார். லவ் பாம்பிங். திடீர்னு பயங்கர அக்கறையாக உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 செலவு பண்ணி வாங்கிட்டு வருவார். உங்கள் ரிலேட்டிவே வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களே அப்படியே ஸ்டன்னாக வச்சிருவார். எப்பா இவ்வளவு விஷயங்களை வாங்கிட்டு வருவாரா, இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி வந்து இருக்க முடியுமா ஆக்சுவலாக அப்படின்னு செய்வார். இதே கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா எவ்வளவு இது வரைக்கும் யாருக்கிட்டெல்லாம் சண்டை போட்டுருக்குறாங்களோ அவங்ககிட்டலாம் இவங்க ஃபோன் பண்ணி பயங்கர வந்து பொலைட்டாக பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பல விதமான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட ஃபோன் பண்ணி அவ்வளவு அழுக ஆரம்பிப்பாங்க, அவ்வளவு கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களை வந்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க. திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு மெடிக்கேஷன் ஓரியன்டாலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இது வரைக்கும் எவ்வளோலாம் டாக்டர்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள், நீங்கள் இன்னைக்கு மாத்திரை போடணும், மதியம் மாத்திரை போடணும், சாயந்தரம் மாத்திரை போடணும், அப்படி இப்படின்னு பயங்கரமான ஆக்டிங்கை வந்து இது பண்ணுவாங்க.
தட் இஸ் வாட் வி கால் த லவ் பாம்பிங். பயங்கரமான கேரிங் ஓரியன்ட் விஷயங்கள் இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பாம்பிங், இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம், நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் செய்யாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் இவங்க பயங்கரமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பாரு எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன் பாரு, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற அளவிற்கு செய்ய ஆரம்பிப்பார்கள். இது எல்லாமே நடிப்புங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளும். இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் தான் அந்த நடிப்பெல்லாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓன் கேரக்டர் வந்து இது பண்ணிடுவாங்கிறத யூ ஷுட் நாட் ஃபர்கெட், ரைட்? அண்ட் ஸ்பாயில் யுவர் சோசியல் அண்ட் அஃபீஷியல் ஸ்டேட்டஸ். ஈவன் உங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸையும், சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பையும், முக்கியமாக உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பையும், நீங்கள் வேலைக்கு போகிற பட்சத்தில் அதை முழுக்க தரமட்டமாக்குவதில் மிக முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க. அதுதான் உங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணி அவங்கள தவிர உங்களுக்கு வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. மேட்டர் ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வேலை நான் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு நம்பருக்கு அவங்க கால் பண்ணி பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி அவர்கள் செய்த நல்ல விஷயங்களும், நீங்கள் செஞ்ச தீமையான விஷயங்களும், நீங்கள் எந்தெந்த மாதிரியான வீட்டிலலாம் இப்படி நடந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத பொய்களை பயங்கரமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்களாலே நம்ப முடியாது, இப்படியெல்லாம் வந்து இந்த கேரக்டர் செஞ்சுருக்குமா, இவங்க இவ்வளவு நாள் எங்க கூட தான் இருந்தாங்க, இவங்க இப்படிலாம் செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ப முடியாது. அந்த அளவிற்கான பலவிதமான பொய்களை சொல்லக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு ஆளாகவும் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், தே கேன் ஆஃபர் சம்திங் அஸ் அ மேட்டர். பயங்கரமா அவங்க கூட வந்து ஈவன் ஆல்ரெடி வந்து ஒரு வேலை உங்களோட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதானே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த பட்சத்தில் நடக்க போகுதுங்கிறது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்ட் ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பாங்க, ஈவன் அவங்களை மானிட்டர் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டை வச்சு பயங்கரமாக உங்களுடைய ஆஃபீஸ் ஓரியன்டாக இந்த மாதிரியான பயங்கரமான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் தயாராக இருப்பாங்க. சோசியல் ஸ்டேட்டஸ் அவங்க எப்படி வயலேட் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு இவங்க பேசி வச்சுப்பாங்க, அவங்ககிட்ட முதற்கொண்டு அவங்க வந்து உங்ககிட்ட கேட்குற அளவிற்கு செய்து விடுவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனைவரும் உங்களுக்கு ஃபோன் போட்டு நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது சரியில்லைங்கிற அளவிற்கு எல்லாரும் உங்களை பிளேம் பண்ணுற அளவிற்கு அந்த விஷயங்களை செய்து விடுவார்கள். அது அவங்களுக்கு நல்லா ஃபில்டர் பண்ண தெரியும். யார் யாரெல்லாம் மெச்சூரிட்டியாக பிளைண்டாக நம்ம சொல்கிற விஷயத்த நம்புவாங்களோ, எமோஷனலாக நம்ம அழுதுகிட்டே சொன்னால் இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் அழுவாளா, ஸோ அழுதுகிட்டே சொன்னால் வந்து அதை நம்பிடுவாங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் எமோஷனலி கொஞ்சம் இம்மெச்சூராக இருக்கிறாங்களோ அவர்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. யார் யாரெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறாங்களோ அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் சொன்னால் இவங்க சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்கிற பட்சத்தில், எவிடன்ஸ் கேட்பாங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி விடுவார். திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். செவரல் சூசைடல் அட்டெம்ப்ட், பயங்கரமான சூசைட் அட்டெம்ப்டை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து குறைந்தது ஒரு 4-5 தடவை சூசைட் அட்டம் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. கையை உடச்சிக்கிறது, காலை உடச்சிக்கிறது, மண்டையில் கட்டு போடுறது, மண்டையை வந்து உடச்சிக்கிறது, பயங்கரமான அட்டம் பண்ணுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து கீழே குதிச்சிடுறது, இல்லை மாடிப்படியிலேருந்து உருண்டு விழுந்துறது, அது மூலமாக அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மீன்ஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூசைடல் அட்டெம்ப்டை வந்து அவர்கள் பயங்கரமாக பண்ணுவார்கள். அந்த சமயத்தை ஜஸ்ட் அவங்க வந்து மிரட்டின் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஈவன் ரெக்கார்ட் பண்ணுறது, தன்னுடைய சூசைட் அட்டெம்ப்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த ரெக்கார்டை உங்களுக்கு மட்டும் அனுப்புறது, இல்லை சில நேரங்களில் இன்னும் வல்கராக இருந்தாங்கன்னா அது வந்து உங்கள் சம்மந்தப்பட்ட க்ளோஸ் சர்க்கிளுக்கு அனுப்புறது, இந்த அளவிற்கான விஷயங்களை கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள். யூனிட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க நிறைய கேசஸ் பார்த்தோம். யூனிட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கண்ட்ரோல் சிச்சுவேஷன் பை ஆங்கர். எஸ், இது எதுவுமே சரியில்லாமல் போகுதுங்கிற பட்சத்தில் நேருக்கு நேராக அவர்களே வந்து நேரடியாக இறங்கி அவங்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் உங்கள் மீது காட்ட ஆரம்பிப்பார்கள். அது எந்த வழியில் வேணாலும் இருக்கலாம், அது எப்படிப்பட்ட ஒரு வழியில் வேணாலும் இருக்கலாம். அந்த ஒட்டுமொத்த கோபமும் ஒன்று உங்கள் மேலே காட்ட ஆரம்பிப்பாங்க. உங்கள் மேலே முடியாதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் கீ கொடுக்குறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, விச் மீன்ஸ் உங்களை யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மீது அவருடைய ஒட்டுமொத்த கோபமும் போகும். உங்களுடைய அப்பா மீதோ உங்களுடைய அம்மா மீதோ பயங்கரமான கோபம் என்பது வெளிப்படும். மேட்டர் அது உங்களால் தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். மேட்டர் சுப்பீரியாரிட்டி பை த அலையன்ஸ், இது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியான விஷயம். இதெல்லாம் விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு 15-20 ஃபோட்டோ வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இவங்கெல்லாம் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது கியூரில் நிற்கிறாங்க. அடுத்து நீ சைன் போட்ட அடுத்த நிமிஷம் எனக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நான் ஒன்றும் சும்மா வந்து இது கிடையாது. ஓகே, நீ விட்டுட்டு போனால் எனக்கு வந்து என்ன, எனக்கு ஆளாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மிகப்பெரிய ஒரு ஞானியை போல எல்லாத்தையும் நான் சரிசமமாக பார்க்கக்கூடியவன், எல்லாத்தையும் நான் சரிசமமாக பார்க்கக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஞானியை போல பேசுவாங்க. நீங்கள் நம்பவே முடியாது இந்த விஷயத்தை. அப்படி வந்து என்னமோ எதுவுமே தனக்கு வேணாங்கிற மாதிரி வந்து ஒருவேளை இவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோங்கிற பயத்தை முதற்கொண்டு அவர்கள் ஏற்படுத்துவாங்க. சரி, நம்ம தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் இன்ட்ரெஸ்ட்ல நினச்சிட்டு இருக்கோம், இவருக்கு நம்மளை விட பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்ல போல தெரியுது அப்படின்னு நம்ம நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்.
ஓகே, என்ன பண்ணுறதுங்கிறத பாருங்க. வாட் டு டூ. ஆஃப்டர் ஆல் யூ ஆர் யூ. யார் என்ன அசிங்கப்படுத்தினாலும், யார் என்ன அவமானப்படுத்தினாலும், உங்களை யார் புரிந்து கொள்வார்களோ அவங்க உங்களுக்கு ஃபோன் போட்டு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த பிரச்சனை என்னங்கிறது. அப்படிப்பட்ட நல்லவர்கள்ட்ட நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். அவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்வார்கள். சில பேர் என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவர்கள் என்ன அவமானப்படுத்தினாலும், அந்த மாதிரி நெகட்டிவான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம அவங்க திருப்பி உங்களுடைய ஸ்பௌஸ் என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டு முழுக்க நம்மளை அவமானப்படுத்தினாலும், என்ன அவமானப்படுத்தினாலும், எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் வி ஆர் வாட் வி ஆர். நம்மளை என்ன பண்ணிட முடியாது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலையும் நம்மளை அப்படியே பிச்சு போட்டுற முடியாது. தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்களால எல்லா விதமான விஷயங்களும் முடியும், அவங்களால எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எந்த விதமான விஷயமும் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கும். ஓகே, ஸோ என்ன அவங்க பண்ணாலும் கூட நான் இப்படித்தான் இருப்பேன். அதை பற்றி மற்றவங்க என்ன இது பண்ணுறாங்கிறத பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், அந்த மற்றவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கணும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் திங். ஓகே, the positive and the negative people you need to understand. This is how. பாசிட்டிவ் பீப்புள் என்றைக்குமே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க என்றைக்கும் எவ்வளோ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசுவாங்க. நம்ம அப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் செய்யறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சிடக்கூடாது. இதை பொறுத்தவரைக்கும் இனிமேல் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், பாசிட்டிவான ஆட்கள், உங்களை புரிந்து கொள்பவர்கள் எவ்வளவு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் உங்கள் கூட நிற்பாங்க. நல்ல நேரத்தில் நம்ம கூட நின்றுட்டு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும்போது மட்டும் வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவங்க மாறுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக பாசிட்டிவான ஆளாக இருக்க முடியாது. அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவையும் இல்லை. இந்த நெகட்டிவான இந்த மாதிரியான பீப்புளுடைய சப்போர்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கறத முதலில் குறைத்துக் கொள்ளணும். விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? என்படி இஸ் நாட் அ நெகோஷியபிள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. அவர் இதுக்காக இவ்வளோ விஷயங்கள் செய்கிறார். ஒரு வேலை வந்து என்பிடி இருக்காதோ, ஒரு வேலை பாசத்துக்காக தான் செய்கிறாரோ. என்பிடி இருக்குது, நாசிஸ்டிக் இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கு ஈக்குவலாக வந்து 100% வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% நாசிஸ்டிக் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் 80% அவருக்கு என் மேலே பயங்கரமான பாசம் இருக்குது, அவங்களுக்கு என் மேலே பயங்கரமான பாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ஃபூலிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களையே முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. நாசிஸ்டிக் பர்சனல் டிசார்டர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது, அந்த மாதிரி பர்சனல் டிசார்டர் இருந்ததுன்னு சொன்னால் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அவர்களுக்கு எந்த எம்பத்தியும் இருக்காது. அவர்களால் யார் மீதும் பயங்கரமான ஒரு பாசத்தை, ஒரு அட்டாச்மெண்ட்டை அவரால் காட்டவே முடியாது. தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க அப்படி காட்டிக்கிறாங்க, அப்படி வந்து இது பண்ணுறாங்கன்னா அது நடிப்புங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது இன்டென்ஷனலானது. அந்த ஒரு நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவர்கள் பயங்கரமான விஷயங்களை செய்வாங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இல்லையா? பயங்கரமான பாசம் காட்டியிருப்பாங்க. ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்து பயங்கரமாக அவங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேக்கப் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பாசம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை அவங்க நடத்தி காட்டியிருப்பாங்க. மேட்டர் அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் என்பிடி இஸ் நாட் நெகோஷியபிள். தட் மீன்ஸ் என்பிடி நார்சிஸ்டிக் பர்சனல் டிசார்டர் என்பது மாற்றக்கூடியது கிடையாது. அது ஏதோ பேச்சுவார்த்தையால் வந்து அது சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஈவன் கவுன்சிலிங் மூலமாகவோ மெடிக்கேஷன் மூலமாகவோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அதை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் சரி செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை என்பிடி பர்சனால் வந்து அமைத்து தர முடியாது. என்னோட அண்டர்ஸ்டாண்ட் தட் மேட்டர். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அவங்களால அமைச்சு தர முடியாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எதாவது அவங்க கூட இருந்துட்டா எப்படியோ குழந்தைகளை மட்டும் எப்படியாவது நம்ம சேஃபாக வந்து அவங்கள வந்து இது பண்ணிட்டா அவருக்கு ஆல்ரெடி குழந்தை மேலே நிறைய பாசம் இருக்குது, அவர் வளர்த்து கொண்டு வந்துடுவார் அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நாளைக்கு ஓகே உங்களை எப்படி வந்து மற்ற விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறாரு அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளையும் நாளைக்கு அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக, அவருடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக வந்து அவர் யூஸ் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்பிடி இஸ் நாட் நெகோஷியபிள். அது வந்து இருக்குதுன்னு சொன்னால், என்பிடி இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து என்றைக்கும் மாற்ற முடியாதது, அது என்றைக்கும் எம்பத்தி இல்லாதது. அவங்க கூட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் கிரியேட் பண்ணவே முடியாது, யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது. தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கண்ட்ரோல் ஓவர் தேர் வீக்னஸ். உங்களுடைய வீக்னஸை வச்சு அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, சாரி இட் குட் பி லைக் தட். எப்படி வந்து அவர்கள் வந்து உங்களுடைய வீக்னஸை வச்சு பயங்கரமாக வந்து அவங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்களோ அதே போல் நீங்கள் இத்தனை மாதமாக இத்தனை வருஷமாக அவருக்கு கூட வாழ்ந்துருக்கீங்க. அப்போ அவருடைய வீக்னஸ் என்னென்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க. அந்த வீக்னஸை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அவரை அப்படிங்கிறத யோசி. எப்படி நமக்குன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அந்த சாஃப்ட் கார்னர்லேயே அடித்தா நம்ம எப்படி நகர்றோமோ அவருடைய சாஃப்ட் கார்னரில் அடித்தோன்னா அவர் பயங்கரமாக பதற ஆரம்பிப்பார், அவங்க பதற ஆரம்பிப்பார்.
இட்ஸ் மேட்டர் அந்த பர்டிகுலர் பர்சன். அப்படி வந்து பண்ண அவர்கள் வந்து அதில் பயங்கரமாக பத ஆரம்பிப்பாங்க, பயங்கரமாக கோவப்படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அதை விட அக்ரெசிவாக பண்ணுவாங்க. அதுக்கு மேலேயும் நம்ம வந்து அந்த மாதிரி சாஃப்ட் கார்னர் அவங்களுக்கு எது அந்த லோ பாயிண்ட்டோ அந்த விஷயத்தை நம்ம அடிச்சுட்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கே தெரியாமல் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய பயம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இட்ஸ் அ மேட்டர், ரைட்? லீகல் சப்போர்ட் சிஸ்டம் டு கண்ட்ரோல் ஹிம். எஸ், இன்னைக்கு நிறைய லீகல் சப்போர்ட் சிஸ்டம் வந்து இன்னைக்கு நிறைய கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? வக்கீல்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வரதை வந்து தடுத்துட முடியும் இல்லையா? அந்த பர்சன் வேறு யாருக்கிட்டையும் உங்களை பற்றி பேசுகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லீகலாக அவங்களால தடுத்துட முடியும். அட் யூனிட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு லாயர் அட்வைஸை நீங்கள் வந்து இது பண்ணி கிளைம் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ அப்படி லீகலான கான்சிக்வன்சஸ் மூலமாக முழுக்க அவரை வந்து உங்களை பற்றி வேறு எந்த இடத்துலையும் பேசக்கூடாதுன்ற அளவிற்கான ஒரு கண்ட்ரோலை லீகலாக வந்து நீங்கள் அதை செய்ய பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு லீகல் சப்போர்ட் சிஸ்டத்தை உங்களுக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஃபியூச்சர்லாம் அதை விட பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, தட்ஸ் மேட்டர். டேக் யுவர் ஓன் இனிஷியேட்டிவ். என்றைக்கும் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்காங்களா, சரி அவங்க வந்து என்ன பண்ணட்டும்னா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பட்டும், அவர் தான் டிவோர்ஸ் சொல்லிட்டு இருக்காருல்ல, அவர் அனுப்பட்டும், அவங்க தான் டிவோர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்க அனுப்பட்டும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அவங்க வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் ஒருவேளை அனுப்பினாலும் கூட, மீன்ஸ் வக்கீல் நோட்டீஸ் அப்படிங்கிறது ஒருவேளை அனுப்பினாலும் கூட அது முழுக்க உங்களை வந்து ட்ராப்பில் மாட்டி விட்டு கடைசியில் உங்களை வந்து அவர்கள் வந்து ஒரு அடிமையாக வைத்துக் கொள்வதற்காகத்தானே தவிர உங்களிடமிருந்து ஒரு பொழுதும் அவர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எதிர்பார்க்கவே மாட்டார்கள். ஏன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபெயிலியராக அவர்கள் நினைப்பார்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த ஒரு நிராகரிப்பை அவங்களால தாங்கவே முடியாது. அதனால என்றைக்குமே வந்து அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்கன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது, டிவோர்ஸ் தோணுதா போங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இனிஷியேட்டிவ் எடுங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்காதீங்க. நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு உங்களுடைய பார்த்து எதுவும் அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. இன்னும் வந்து எஃபெக்டிவாக அவங்கள வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னும் எஃபெக்டிவாக வந்து அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி அவங்களுடைய மனநலமையை முழுக்க கண்ட்ரோல் பண்ணி அவர்கள்ட்ட இருந்து நம்ம டிவோர்ஸ் வாங்குறது எப்படி, அதே மாதிரி இதை பற்றி இன்னும் அவர்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய வீக்னஸ் வந்து எனக்கு அவ்வளோ அளவுக்கு தெரியல, இன்னும் அவங்களுடைய வீக்னஸில் என்னங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் சப்போர்ட் அப்படின்னு எனக்கு இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய நம்பர். நீங்கள் தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஃபார் த சைக்கலாஜிக்கல் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ஒரு 1.5 hours அப்படிங்கிறது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அட் சேம் திங் இதில் என்னால் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், அதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து பயங்கரமான ஒரு தைரிய குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன், என்னால் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சமாக எப்படி செய்கிறது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு செக்ஷன் அட்டன் பண்ணாலே போதும். ஈஸியாக அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சமாக நீங்கள் தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வந்து விச் மீன்ஸ் உங்களோட செல்ஃப் எஸ்டீம் அதிகப்படுத்தி ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால் வந்து அமைத்துக் கொள்கின்ற அளவிற்கு இந்த மாதிரி டிவோர்ஸ் ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து செய்கின்ற அளவிற்கு உங்களுடைய மனநலமையை நம்மால் வலுப்படுத்த முடியும் த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலம். So weekly one section அப்படிங்கிறது நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா it will be very easy possible. That's a matter. So thank you so much. You're Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. That is what.